விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இளம்பெண் மரணத்திற்கு காரணமான குற்றவாளி போலீசாரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்ற போது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். திடுக்கிடும் சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? அது ஏரியாவா புனேரி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓலக்கூரில் கடந்த வெள்ளிக்கிழமை பெண் ஒருவர் வாகனத்தில் அடிபட்டு இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த ஓலக்கூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இறந்து கிடந்த பெண்ணின் அருகே இளைஞர் ஒருவர் மிரட்சியுடன் நின்று கொண்டிருந்தார். அவரை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. சென்னை மாதவரம் திருமலை நகரைச் சேர்ந்தவர் ரமேஷ். கல்லூரி இளைஞரான இவர் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த பவித்ரா என்ற பெண்ணை காதலித்து வந்தார். பவித்ரா சென்னையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தார். இருவரும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். திண்டிவனம் அருகே உள்ள ஒலக்கூர் கிராமத்தில் சாலையோரம் இருவரும் நின்றிருந்த போது இளைஞர்கள் இருவர் அந்த பெண்ணிடம் தகராறு செய்துள்ளனர். அப்போது இளம்பெண் தப்பியோட முயன்றபோது தேசிய நெடுஞ்சாலையில் கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தது தெரிய வந்தது. இது குறித்து ஒலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் நெல்லையைச் சேர்ந்த உதயபிரகாஷ் என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர் விக்கிரவாண்டி பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். ஆனால் அவர் ஐயப்பன், தீபன் ஆகிய 2 போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். இதனால் காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் குற்றவாளியை துப்பாக்கியால் கணுக்காலில் சுட்டு பிடித்தார். குற்றவாளியால் வெட்டப்பட்ட 2 போலீசாரும் குண்டடிபட்ட குற்றவாளியும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். யங் லேடி ஷி வாஸ் அட்டாக்டு. அதில் ராபரி பண்ணாங்க 2 பேர். அதில் அட்டெம்ப்ட் டு ரேப் ஆல்சோ பண்ணாங்க. அப்போது அதை ரேப் அட்டெம்ப்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு ஓடி போனாங்க ஓலாக்கூர் ஸ்டேஷனில். அப்போது ஓடி போகும்போது வண்டியோட ஹீட் ஆனதுனால ஆக்சிடெண்ட் ஆச்சு. தென் ஷி டைட், இறந்துட்டாங்க. போலீஸ்க்கு அட்டாக் பண்ணும்போது நம்ம யூஸ் ஆஃப் மினிமம் ஃபோர்ஸ் பண்ணோம். முன்னாடி வார்னிங் கொடுத்தோம். நம்ம 2 போலீஸ்க்கும் இதில் காயம் ஏற்பட்டது. அப்புறம் நம்ம வார்னிங் கொடுத்தோம். அதன் பிறகு நம்ம எஸ்ஐ 2 ரவுண்ட் ஷூட் பண்ணார். அதில் அவருக்கு நீ பக்கத்தில் இன்ஜுரி இருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. போலீஸுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.